எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரெகுலராக செய்கிற முட்டை கிரேவி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாபா ஸ்டைல் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது நம்மளுக்கு சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான், ஃபுல்கா ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வடக்கல்லிங்க 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திட்டு அதில் 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கிறோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்திடலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் 1 கேரட் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. அது கூட 3 துண்டு இஞ்சி, 20 வெள்ளைப்பூண்டு, 15 பச்சை மிளகாய், ஒரு 15 முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வணக்கிக்கணுங்க. இப்போ கேரட்டும் நல்லா வெந்துருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி நிறைய புதினா தழை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுமே நம்ம ஆற வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு வடக்கல்ல 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திட்டுங்க அதில் ஒரு துண்டு கல்பாசி, ஒரு ஸ்டார் பூ, ஒரு துண்டு பட்டை, 2 கருப்பு ஏலக்காய், 4-5 கிராம்பு, 4-5 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. இது கூடவே 2 பிரியாணி இலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திடலாங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தாம இப்போ இந்த கிரேவியை எண்ணெய்க்குள்ளார கொஞ்ச நேரம் நம்ம வணக்கிக்கணுங்க. இது கூடவே 1 கப் புளிக்காத கெட்டி தயிரை சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் கலந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறங்க 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குருமிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதை இப்போ இதுக்குள்ளார சேர்த்திடலாங்க. இந்த கிரேவியை மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் திருப்பியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் கசூரி மேத்தி இலையை சேர்த்திக்கலாங்க.
அது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற முட்டைகளை உள்ளே சேர்த்திடலாங்க. நம்ம முட்டையை சீக்கிரம் வேக வைக்கணும்னா நம்ம குக்கரில் போட்டு உப்பு போட்டு ஒரு விசில் விட்டோம்னா முட்டை எதுவும் உடையாமல் இந்த மாதிரி நல்லா அழகாக கிடைக்குங்க. சீக்கிரமாகவும் வெந்துடும். இதே 2 விசில் போயிடுச்சுன்னா முட்டை ரொம்ப கெட்டியாயிருங்க. நம்மளுக்கு ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வச்சிடணுங்க. நம்ம இன்னொரு 5 நிமிஷம் கூடுதலாக வைக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தாபா ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.